ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வீட்டில் அமர்ந்த வண்ணமாய் இந்த ஆராதனை நீங்கள் அனுசரித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் மறுபடியுமாய் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை ஆராதிக்கும்படிக்கு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்கும்படிக்கு ஆண்டவரே இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Dear Lord, we want to thank you for the wonderful opportunity, for the wonderful privilege, Lord, that we can gather with our family to worship you. Oh, thank you, Lord. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய துதிகள் ராஜா அனைத்தும் ஆண்டவர் கர்த்தர் நிறுத்தாமே ஏற்றுக்கொள்வீராக என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபை ஜனங்கள் எங்கெல்லாம் இருந்து கூடி அப்பா உம்மை ஆராதிக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த இடத்துலெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் வாசம் பண்ணட்டும் என்று சொல்லியும் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we pray wherever our church people are gathered to worship you, let your spirit be there, Lord, to bless them. அவங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. போதுகிற மூலமாக நாங்கள் கேட்க இருக்கிற வார்த்தைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுடைய சிந்தனையும் எங்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. Father, we pray you will help us to prepare our mind and our hearts to receive your word of today. Help us, O Lord, to walk accordingly to it. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்கு பிரகாரமாய் ஆண்டவரே நாங்கள் நடக்க உதவி செய்யும். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் ஆண்டவர் நீர் தாம் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வாருங்கள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலை 30 நாம் பாடுவோம். பகலோன் கதிர் போலும் என்ற இந்த பாடலை நாம் பாடுவோம். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே, பூலோகத்தில் வியாபிக்கும் நீடுழை காலம் வாத்திக்கும் பற்பல ஜாதி அற்புத அன்பை போற்றுவார். பாலரும் இன்ப ஓசையாய் ஆராதிப்போம் சந்தோஷமாய். பூலோக மாந்தர் யாவரும் வானோரின் சேனை சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார். நீர் வாழ்கிறார் இந்த வேளையிலும் கூட நம்ம நின்ற வண்ணமாக துதி தொழுகைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். As we remain standing, come let us go into a time of praise and worship. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. 2-3 பேரால் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேரால் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே.
கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா. உங்க கிருபை பெருகும் போது உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவீர், என்னை ஆசீர்வதித்திடுவீர். நீர் இறங்கி வந்திடுவீர், என்னை ஆசீர்வதித்திடுவீர். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே. திருரத்தம் சிந்தி முள்மொழி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னையே தந்தவரே. திருரத்தம் சிந்தி முள்மொழி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னையே தந்தவரே இயேசுவே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே. ஒன்று ரெண்டு தப்புகள் இல்லை, லட்சங்கள் அடங்கவில்லை. ஆனால் நிச கணக்கில் என் பெயரில் பாவம் ஒன்றில்லை. ஆனால் நிச கணக்கில் என் பெயரில் பாவம் ஒன்றில்லை. திருரத்தம் சிந்தி முள்முடி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னையே தந்தவரே. திருரத்தம் சிந்தி முள்முடி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னையே தந்தவரே இயேசுவே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாய் என் பாவம் நீங்க பண்ணினாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாய் என் பாவம்
நீங்க பண்ணினாரே. இவர் புகழ் சொல்லி முடிக்க உலகத்தில் நக்கலும் இல்லை. இயேசுவுக்கு நிகராக உலகில் எந்த உறவும் இல்லை. இயேசுவுக்கு நிகராக உலகில் எந்த உறவும் இல்லை. திருரத்தம் சிந்தி முள்முடி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னையே தந்தவரே. திருரத்தம் சிந்தி முள்முடி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னையே தந்தவரே. இயேசுவே, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாயின் பாவம் நீங்க பண்ணினாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாயின் பாவம் நீங்க பண்ணினாரே. திருரத்தம் சிந்தி முள்முடி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னையே தந்தவரே. திருரத்தம் சிந்தி முள்முடி தாங்கி எந்த பாவம் நீங்க தன்னையே தந்தவரே. இயேசுவே, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாயின் பாவம் நீங்க பண்ணினாரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவாயின் பாவம் நீங்க பண்ணினாரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசுவிலே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசுவிலே. விரிவெள்ளி எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விரிவெள்ளி எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே.
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றே, ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே, ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சபையார் நம்ம அமர்ந்து கொள்வோம், ஜெப சிந்தனையிலே காணப்படுவோம். Friends, please be seated but remain in prayer. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படியாக ஆண்டவரே, இந்த துதி பாடல் மூலமாக உம்மை துதிக்க வைத்தீரே, அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் நல்லவராய் இருக்கிறீர், நீர் வல்லவராய் இருக்கிறீர் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, உமக்கு நாங்கள் சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறோம் சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறோம் சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஜப வேலைக்குள்ளாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். இந்த ஜப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏதோ இந்த வேலையிலையும் கூட எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஆண்டவரே, இந்த வாசலில் நின்று ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிற எல்லாம் சம்பவங்களும் கர்த்த நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்க தேசத்தில் இருக்கின்ற இந்த கோவிட் கேஸாக இருந்தாலும் சரி, எங்க தேசத்தில் இருக்கின்ற இந்த நிலையில்லாத இந்த அரசியல் சூழ்நிலைக்காக அப்பா, இந்த வேலையிலும் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்திற்காக இந்த வேலையிலும் கூட ராஜா அண்டையில நாங்கள் கதறி அழுகிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தின் மேலே கர்த்தர் மனம் இறங்குவீராக என்று சொல்லி இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கோவிட் கேசஸ் ஆண்டவரே அப்பா குறைந்து போக உதவி செய்வீராக என்று சொல்லி இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகரை தாக்கி கொண்டிருக்கிறதான இந்த வைரஸ் அப்பா ஆண்டவரே, அது மறைந்து போக இந்த வேலையிலும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் இது நிமித்தமாய் பாதிக்கப்படுகிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் இது நிமித்தமாய் கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, உங்கள் மேலே கர்த்தர் மனம் இறங்குவீராக என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகள் இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒன்று கூடி வந்து அப்பா ஜெபிக்கிறவராய் ஆண்டவரை காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளும் கர்த்தர் எழுப்புவீராக, ஜெபத்திற்காக ஒவ்வொரு சபைகளும் கர்த்தர் எழுப்புவீராக என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சோதனை காலத்தில் தகப்பனே, இந்த கஷ்டமான காலத்தில் யாரும் அவர்களுடைய விசுவாசத்தில் இருந்து தளர்ந்து போகிறவர்களாய் இருக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தையில விசுவாசத்தில் ராஜா வேரூன்றி நிற்கிறவர்களாய் அப்பா ஒவ்வொருத்தரும் காணப்பட வேண்டும். அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர், நீர் வாக்கு மாறுவதில்லை, நீர் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா உம்மை விசுவாசிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. தேசத்தின் மேலே கர்த்தர் மனம் இறங்குவீராக. ஒவ்வொரு தலைவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களையும் கர்த்தர் நீர் தொடுவீராக என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க எந்த விதமான அப்பா
தவறுதலான முடிவுகள் எடுக்காதபடிக்கு ஒவ்வொரு முடிவுகளும் தகப்பனே ராஜா ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசிகளுக்காக நாங்கள் வேளையில் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய விசுவாசிகள் அந்த நேரத்திலே தகப்பனே கர்த்தர் நீர் ஆதரிப்பதற்காக நன்றி, பலப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சரீர பலவீனமாக இருக்கிறவர்கள், வியாதியில் இருக்கிறவர்கள், தேவையில கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பேர் பேராக, சிறியோர் தொடங்கி பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருத்தர் மேலும் நம்முடைய கரம் இருப்பதாக என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியா இருக்கிறவர்களுக்காக விசேஷமாக இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரர் கென்னத்துக்காக இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். பேபி பிலிஷியா கூட இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெகனுடைய தாயாருக்காக இந்த வேளையில கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் இந்த சபையிலே ஆண்டவரே அப்பா சரீர பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ பாட்டி எல்லம்மாவுடைய மகனுக்காக கூட இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவரையும் கூட கர்த்தர் நீர் தொடுவீராக, சுகப்படுத்துவீராய், பலப்படுத்துவீராய் என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் பலன் அடையட்டும், ஒவ்வொருத்தரும் பலன் அடையட்டும் ஆண்டவரே. சபையோடைய எல்சிசிக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்சிசியில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கூட கர்த்தர் நீர் தாமே அப்பா வழி நடத்துவீராக. இந்த வருஷத்துல என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நீர் சொல்லி கொடுப்பீராக என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபையை கர்த்தர் நீர் நடத்தும் ஆண்டவரே, கரம் பிடித்து கர்த்தர் நீர் நடத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்க சபையிலே அப்பா நிறைவேறட்டும் என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொன்றுடைய மனிதனுடைய கைகளை கர்த்தர் விலக்கி ஆண்டவரே உம்முடைய கரம் வைப்பீராக என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். எங்களை கர்த்தர் நீர் வழிநடத்துவீர். அநேக காரியங்கள் கர்த்தர் நீர் கற்றுக் கொடுப்பீர், சீர்திருத்துவீர். இதெல்லாவற்றிற்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் கேட்க இருக்கிற வார்த்தைக்காக நன்றி. மறுபடியும் என்னுடைய வார்த்தை ஆண்டவரே ராஜா அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. உடைய வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். பேச இருக்கிற போதகரை ஆண்டவர் அவரை மறைத்து ஆண்டவர் நீர் வெளிப்படுவீராக என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். இந்த ஜெபத்தை எங்கள் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று முலாகரம் எங்களுக்கு தாரும். விரோதமாய் நான் குற்றம் செய்வது மன்னிப்பது போல பாலம் குற்றம் மன்னித்தரலும். இல்லை சோதனைக்குள் பிரவேசித்துக் கொள்ளாமல் தீமுந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றே முடிகளே. ஆமேன், ஆமேன். சபையார் அந்த வேளையிலும் கூட எழுந்து நின்று வேத வாசிப்புக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இன்றைக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி நெகேமியா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. நெகேமியா chapter 4 verses 1 until 6. குமாரி சாந்தி அவர்கள் நமக்காய் வாசிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அமோனியனாகிய தொபியா என்பவன் அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். கர்த்தர் தாமே இத்திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். Greet you in the name of the Lord and Savior Jesus Christ. வாருங்கள் பிரியமானவர்களே, சத்தியத்தை கேட்பதற்கு முன்பதாக நாம் தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். Let us pray. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Living God, I want to thank you for this beautiful morning.
Lord, we pray that you will speak to us. ஆண்டவரே, எங்களோடு கூட பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். Lord, we open our hearts, our mind to receive your word. Minister to us through your word, O Lord. உடைய வார்த்தை மூலமாக எங்கள் மத்தியில் ஊழியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கடந்த வாரங்களாக நாம் மறுசீரமைப்புங்கிற தலைப்பிலே நாம் தெய்வ செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். For the past 4 weeks we are hearing on restoration, and today my sermon title is Reviving Burnt Stones. இன்றைக்கு என்னுடைய தலைப்பு எரிந்த கற்களை புதுப்பித்தல். நெகேமியா 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 6 முதல் நாம் வாசிக்க நாம் கேட்டோம். கடந்த 4 வாரத்தில் பார்த்த செய்திகளை சற்று நாம் கண்ணோட்டம் விடுவோம். Let us look back the sermon which we preached for the past 4 weeks. On the Covenant Sunday, on the New Year service, we saw the rebuilding broken lives. நாம் புதிய ஆண்டு ஆராதனையிலே உடைந்த வாழ்க்கையை கட்டுதல் என்கிற தலைப்பிலே பார்த்தோம். And on the Covenant Sunday, உடன்படிக்கை ஞாயிறிலே looking back to look forward, நாம் பின்னோக்கி பார்த்து முன்னோக்கி செல்லுதல் என்கிற காரியத்தை நாம் பார்த்தோம். 10ஆம் தேதி on the 10th of January we saw God of restoration, மறுசீரமைப்பின் தேவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே நாம் restoration என்கிற தலைப்பிலே பார்த்தோம். Last week we saw one restoration, and today we are going to hear on restoration, reviving burnt stones. இன்றைக்கு நாம் தலைப்பு எரியப்பட்ட கற்கள் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று இந்த கற்கள் என்று சொல்லும் பொழுது விசுவாசிகள் என்பதை உங்களுடைய உள்ளத்தில் வைக்க ஆசைப்படுகிறேன். When I say about stones, is talking about you and me, the believers. So many have been bruised, அநேகர் காயம்பட்டவர்களாக இருக்கிறோம். And many have been hurt, அநேகர் வேதனை அடைந்தவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய ஆவியும் உறவுகளும் உடைந்த நிலைமையிலே இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். Our spirit and relationship have been broken. அநேக உறவுகளுடைய வாழ்க்கையிலே அநேக உடைப்புகள், அநேக கவலைகள், வேதனை இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலையிலே இந்த மறுசீரமைப்பு கண்டிப்பாக நடக்கும். Restoration can happen. How? If we return to God, if we humble and seek His face. மறுசீரமைப்பு எப்படி நடக்கும் என்றால், நான் தேவன் சமூகத்தில் திரும்பும் பொழுதும் அதே நேரத்தில் நாம் தாழ்த்தி தேவனை தேடும் பொழுது இந்த மறுசீரமைப்பு நடக்கும். ஸோ நாம் இந்த எரிந்து போன கற்களாக இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை மறுபடியுமாக பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸோ அறிமுகத்தில் பிரியமானவர்களே, நெகேமியா புத்தகத்தை பார்க்கும் பொழுது இந்த நெகேமியா புத்தகம் முழுவதும் ஜெபம், எழுப்புதலை குறித்து சொல்லுகிற காரியங்களாக இருக்கதை பார்க்கலாம். If you see book of Nehemiah is a powerful book filled with prayer and revival. If you see chapter 8, 9 and 10 speak of revival. நீங்கள் 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது எழுப்புதலை குறித்து பேசுகிறதாக இருக்கிறது. நீங்கள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது கூடாரத்தின் பண்டிகை மீட்கப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். If you read chapter 8 verse 13 to 18 tells of the feast of tabernacles being restored, and chapter 9 verse 1 to 13 tells of the order of revival, fasting, reading God's word, confession and worship. நீங்கள் 9ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 3 வரை பார்க்கும் பொழுது இது எழுப்புதலின் ஒழுங்கை குறித்து சொல்லுகிறதாக இருக்கிறது. அதில் உபவாசம், வேத வார்த்தைகளை வாசிப்பது, அறிக்கை, பாவ அறிக்கை, தொழுகை என்பதை நீங்கள் பார்க்கலாம். இது முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கூட எழுப்புதலுக்கு மிக முக்கியமான காரியங்கள் உபவாசங்கள், தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது, பாவ அறிக்கை, அதனத்திலே ஆண்டவரை ஆராதிப்பது. To see revival in our life, this fasting, reading God's word and confession of sin and worship also very important for us. So let us see the restoration, one of the vital parts of the revival and renewal. இந்த மறுசீரமைப்பு எழுப்புதலுக்கும் புதுப்பித்தலுக்கும் மிக முக்கிய ஒரு பங்காக இருக்குது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு மறுசீரமைப்பு வரும்பொழுதுதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலும் ஒரு புதுப்பித்தலும் வருகிறது என்பதை நீங்களும் நானும் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. ஸோ இப்பொழுது ஜெருசலமும் நெகேமியா குறித்து சுருக்கமாக ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். Shortly we can see, we're going to see Jerusalem and Nehemiah.
So Jerusalem in distress, they had been overrun by Babylonian onslaught. எருசலேம் இப்பொழுது துன்பத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் பாபிலோனுடைய தாக்குதலுக்குள்ளாக எருசலேம் இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். And their temple had been burnt and their houses ravaged, and the wall that circled the city had been burnt and broken and was to the ground. இப்போ எருசலேமுடைய மதில்கள் எரிக்கப்பட்டதாக இருந்தது சூழ்நிலையிலே அநேக ஆலயங்கள் இழிக்கப்பட்டதாக இருந்தது. அவருடைய வீடுகளும் அநேகமாக மோசமான நிலைமையில இருந்தது பிரியமானவர்களே. அதே நேரத்தில் இந்த எருசலேம் சுற்றி இருக்கிற இந்த மதில்களும் உடைக்கப்பட்டதாகவும் அதே நேரத்தில் தள்ளப்பட்டதாகவும் எரிக்கப்பட்டதாகவும் இருந்தது. So the people of Jerusalem under the leadership of the Ezra had begun the process of restoring the city. அப்போ எருசலேம் கீழே தலைமைத்துவத்துக்குள்ளாக இந்த ஜனங்கள் இந்த பட்டணத்தை மறுபடியும் மீட்கிற பணியிலே அவர்கள் இறங்கினவர்களாக இருந்தார்கள். They had rebuilt the temple and many of the houses, but they did not rebuild their walls. அவர்கள் ஆலயத்தை கட்டினார்கள், தன்னுடைய வீடுகளை கட்டினார்கள், ஆனால் இந்த பாதுகாப்புக்குரிய மதில்களை அவர்கள் கட்ட முடியாமல் போன நிலைமை இருந்தது. So Nehemiah received news from Hanani concerning Jerusalem. எருசலேமை குறித்தான செய்தி நெகேமியாவுக்கு அனனியா மூலமாக கிடைக்கப்பட்டு அனனியா பல காரியங்கள் நெகேமியா சமூகத்தில் சொல்லுகிறவராக இருக்கிறார். So Hanani told Nehemiah that the walls that had been burned to the ground and told that the city had not been brought back under the protection by the rebuilding of the wall. அப்போ அனனியா சொல்லுகிறாரு நெகேமியா சமூகத்தில் இந்த எருசலேம் மதில்கள் தள்ளப்பட்டு உடைக்கப்பட்டு கிடக்கிறது, அதே நேரத்தில் இந்த பட்டணத்தினுடைய பாதுகாப்புக்கு இந்த மதில்கள் இன்னும் கட்ட முடியாத நிலைமையில இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னவராக இருந்தார். So Nehemiah sought God and God told him to leave Susa where he served as a cupbearer, a trusted position of king. அப்போ ஆண்டவராக தேவன் நெகேமியா தேடும் பொழுது ஆண்டவர் நெகேமியாக்கு சொன்ன வார்த்தை, நீ சூசா அரண்மனையை விட்டு என்ன செய்ய வேண்டுமா, நீ நான் காண்பிக்கிற அல்லது இந்த எருசலேம் மதிலை கட்டுவதற்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். பான பாத்திரக்காரனாக ஒரு நம்பிக்கைக்குரிய பதவியில் இருந்த இந்த நெகேமியாவை கடவுள் பார்த்து சொல்லுகிறாரு, இப்போ நீ இதை விட்டு என்ன செய்ய வேண்டுமா, இந்த மதிலை கட்ட நீங்கள் போக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். So Nehemiah with God's direction received permission from the king and returned to Jerusalem to rebuild the walls. So Nehemiah தேவனுடைய அழைப்பை பெற்று தேவனுடைய வழிநடத்தலை பெற்று அதே நேரத்தில் ராஜாவுடைய அனுமதியும் பெற்று எருசலேமுக்கு அவர் திரும்புகிறார் அந்த மதிலை கட்டுவதற்கு. 3 காரியங்கள் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கலாம். 3 important things you can see over here. With God's direction, தேவனுடைய வழிநடத்துதல் படி, then he received permission from the king, ராஜாவுடைய அனுமதியை பெற்று அவர் என்ன செய்கிறார், இந்த 2 காரியங்கள் கிடைத்த பிற்பாடு அவர் உட்கார்ந்து அங்கே மறுபடியும் ஜெபிக்கல, ஆனால் எல்லாம் முடிந்த பிற்பாடு எருசலேமுக்கு போகிறார். அப்படின்னா நெகேமியா செயலில் இறங்குறவராக இருக்கிறார். நெகேமியா இன் ஆக்ஷன், இன் மேலே ஐ வில் சே துருன் படங், அவர் இறங்கி வேலை செய்வதற்கு இறங்கினவராக இருந்தார். ஆணுடைய வழிநடத்தலை பெற்றார், அதே நேரத்திலே ராஜாவுடைய அனுமதியை பெற்று இப்போது எருசலேமுக்கு சென்று அவர் மதிலை கட்டுவதற்கு இறங்குகிறார். அப்போ நெகேமியாவுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கிறது பிரியமானவர்கள். என்ன தைரியம்? ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார், ராஜானுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், ஆகினாலே நான் எருசலேமுக்கு போய் இந்த மதில்களை கட்டப்போகிறேன் என்று சொல்லி அவர் இறங்கினவராக இருந்தார். So God gave Nehemiah a vision to rebuild the walls. ஆண்டவர் நெகேமியாவுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. என்ன தரிசனம் என்றால், இந்த எருசலேம் மதில்களை கட்டுவதற்கு நீங்கள் நெகேமியா 2ஆம் அதிகாரம் வசனம் 17-18 மிக அழகாக சொல்லப்படுகிற ஒரு கடைசி வார்த்தை. The last part of this verse very interesting. Come, let us rebuild the wall of Jerusalem. நெகேமியா ஜனங்களை அழைக்கிறார், வாருங்கள் நாம் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி அவர் அழைப்பை கொடுக்கிறார். The people also responded, come let us build together, வாருங்கள் நாம் சேர்ந்து கட்டுவோம் என்று சொல்லி நெகேமியாவுக்கு ஜனங்கள் மறுமொழி கொடுத்தவர்களாக இருந்தார்கள். ஸோ ஆண்டவராக தேவன் நெகேமியாவை பயன்படுத்தின தேவனாக இருந்தார். Nehemiah was a man of courage, ability and action. He used available materials along with burnt stones to rebuild the wall in 52 days. நெகேமியாவை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் ஒரு தைரியமுள்ள ஒரு மனுஷனாகவும் ஒரு திறமை உள்ள ஒரு மனுஷனாகவும் செயலில் இறங்குற ஒரு மனுஷனாக இருந்தார். அதே நேரத்தில் அவர் அங்கே இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி அதே சூழ்நிலையிலே எரிந்த கற்களையும் தள்ளப்பட்ட கற்களையும் அவர் 52 நாட்களுக்குள்ளாக அவர் பயன்படுத்தினார். அப்போ நெகேமியாவுக்கு ஒரு தைரியம், எப்படியாவது மதிலை கட்ட வேண்டும் என்று சொல்ல தைரியம் இருந்தது, திறமை இருந்தது. அதே நேரத்தில் அவர் செயலிலே இறங்கினவராக இருந்தார்.
நெகேமியா பார்க்கும் பொழுது எல்லா தேவைகளையும் கடவுள் சந்தித்தார். நெகேமியா எல்லாவற்றையும் ஜெபத்தில் வைத்ததினாலே எல்லா காரியத்தை ஆண்டவர் சந்தித்தார். அவர் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி அதே நேரத்தில் அங்கே கிடக்கிற எரிந்த கற்களையும் அவர் பயன்படுத்தினார். He used the available materials along with the burnt stones. He never put any stone aside, but he used all the stones over there. In 52 days he built the walls. 52 நாட்களுக்குள்ளாக இந்த மதில்களை அவர் கட்டி முடித்தவராக இருந்தார். So God instructed Nehemiah that there were some good stones that have been burnt, trampled down, pushed aside and covered up that could be used. ஆண்டவராக தேவன் நெகேமியாவுக்கு என்ன அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் என்றார் சொன்னால், அங்கே கீழே மிதித்து தள்ளப்பட்டிருக்கிற கற்கள் நல்ல கற்களாக இருக்கிறது, எரிந்த கற்களாக இருக்கிறது, அது தள்ளப்பட்ட கற்களாக மூடப்பட்ட கற்களாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நெகேமியாவுக்கு அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நெகேமியா இந்த நல்ல கற்கள் தள்ளப்பட்டிருக்கிறது, எரிக்கப்பட்டிருக்கிறது, அவையெல்லாம் பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் அவருக்கு வழிநடத்தல் கொடுத்தவராக இருந்தார். இதை பார்த்து யார் சிரித்தார்கள்? சன்பல்லாத்தும் தோபியாவும் சிரிக்கிறார்கள், கேவலமாக பேசுகிறார்கள். இதெல்லாம் நீ செய்ய முடியுமா என்று சொல்லி கேவலமாக பேசினது உண்டு பிரியமானவர்களே. ஸோ பிரியமானவர்கள், இதே போல் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நம்முடைய சபையிலும் கூட இருக்கிறது. The same is true in the church today. சபைகளிலும் இதே போல ஒரு நிலைமை நமக்கு இருக்கிறது. There are those who have been burnt, trampled down, pushed aside and covered up with the cares of this world. இன்றைக்கு சபைகளிலும் கூட பிரியமானவர்களே அநேகர் தள்ளப்பட்டவர்களாகவும், அநேகர் எரிக்கப்பட்டவர்களாகவும், அநேகரை ஒரு பக்கம் தள்ளினவர்களாகவும் ஒரு பக்கம் வைத்தவர்களாகவும் உலகத்தினுடைய காரியத்துக்குள்ளாக ஈடுபட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். விசுவாசிகள் இன்றைக்கு இந்த கற்களை போல தள்ளப்பட்டவர்களாகவும் எரிக்கப்பட்டவர்களாகவும் ஒன்றுக்கும் உதவாதவர்களாகவும் நாம் ஒதுக்கி வைத்திருக்கிற ஜனங்களை கூட நாம் சபைகளிலே நாம் பார்க்கலாம். They need to be restored. அவர்கள் மறுபடியும் மீட்கப்பட வேண்டும், அவர்களுக்கு மறுசீரமைப்பு அற வேண்டும். And need to put back into the wall, body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திலே மறுபடியும் அவர்களை வைக்க வேண்டும் பிரியமானவர்களே. Believers then are the living stones of the church that Jesus promised to build. நீங்கள் மத்தேயு 16:18 வாசி பார்க்கும் பொழுது, நாம் விசுவாசிகள் ஜீவ கற்களாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். As living stones we have new life in Christ. நாம் ஜீவ கற்களாக நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். If you read 2 Corinthians 5:17, 2 கொரிந்தியர் 5:17 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். As the master builder, God places his living stone just where he wants us to be. ஆண்டவராக தேவன் அவர் கட்டடத்தை கட்டுகிற அல்லது நம்மை வாழ்க்கை கட்டுகிற தலைவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் எந்த இடத்துல நம்மை வைக்க வேண்டும். அப்படின்னா விழுந்த கற்களை சரியான இடத்துல வைக்கும் பொழுதுதான் அந்த கட்டடத்துக்கு ஒரு அழகு வரும் பிரியமானவர்களே. When they put back the stone where it fallen from, then we can see a perfection and beautiness over there. So in 1 Corinthians 12:18 says that God will place the stone just where he wants us to be. நாம் எந்த இடத்துல இருக்க வேண்டுமோ ஆண்டவர் அங்கே நம்மை வைக்க ஆசைப்படுகிறார். உங்கள் அனைவருக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்கள் எங்கே இருந்து விழுந்திருக்கிறோ, எங்கே நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறோ அந்த இடத்துல நீங்கள் வரும்படியாக உட்காரும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். As living stones we are connected to one another in the body of Christ. நாம் ஜீவ கற்களாக நாம் ஒருவருக்கு இணைந்தவர்களாக கிறிஸ்துவின் சரீரத்திலே சேர்க்கப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். You can read this from Romans 12:5. ரோமர் 12:5 வாசிக்கலாம். Our Lord the foundation stone. நம்முடைய ஆண்டவர் கற்களுக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார். He is alive forevermore and will never crumble. He will support us eternally. ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் தள்ளுவதில்லை, அவர் எப்பொழுதும் நமக்கு அக்கறை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஸோ பிரியமானவர்களே, நாம் தள்ளப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பயன்படுத்த ஆசைப்படுகிறார். மறுபடியும் அவங்களை உருவாக்க ஆண்டவர் ஆசைப்படுகிற தேவனாக இருக்கிறார். Firstly, reasons to revive burnt stone. இந்த எரியப்பட்ட கற்களை மறுபடியுமாக புதுப்பிப்பதற்கு என்ன காரணம் பிரியமானவர்களே? ஒன்றாவது நீங்கள் பார்க்கும் பொழுது they were still usable. நாம் தள்ளப்பட்ட கற்களாக அநேகர் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் அநேகர் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் இன்னும் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். And they were easily accessible. இன்னும் இரண்டாவது பார்க்கும் பொழுது உங்களை சீக்கிரமாக அணுக முடியும்.
அப்போ அங்கே தள்ளப்பட்ட கற்களும் கூட எருசலேம் மதிலிலே அது பயன்படுத்தக்கூடிய கற்களாக இருக்க முடியும், அதை அணுகக்கூடிய கற்களாக இருக்க முடியும். அதே போல நீங்களும் கூட பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். சபையின் ஊழியத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய பங்கிலே, அதனத்தில் நீங்களும் அணுகக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். and they were all restorable. இந்த கற்கள் மறுபடியும் மீட்கக்கூடியது. பிரியமானவர்களே, நீங்களும் கூட மீட்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களையும் கூட ஆண்டவர் மறுசீரமைப்புக்குள்ளாக கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஸோ பிரியம், இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கோர் வாட்டில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காமித்திருக்கிறேன். இட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் தி அங்கோர் வாட் இன் கம்போடியா. யூ see the stones laying aside. அங்கே இருக்கிற அந்த கற்களை நீங்கள் பாருங்கள். இந்த கற்களை அவர்கள் சும்மாக இருந்தாலும் இந்த கற்கள் பயன்படுத்தக்கூடிய கற்களாக இருக்கிறது. எப்படி இந்த கற்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள்? even though these stones are laying aside, but these stones are still usable and accessible and restorable. இந்த கற்கள் பயன்படுத்தக்கூடிய கற்கள், இந்த கற்கள் அணுகக்கூடிய கற்கள், இந்த கற்கள் மீட்கக்கூடிய கற்களாக இருக்கிறது. இந்த கற்களை எடுத்து என்ன செய்வார்கள்? எங்கெல்லாம் விழுந்து இருக்கிறதோ அந்த கற்களை சரியான அந்த இடத்துல வைக்கும் பொழுது மறுபடியும் அதை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. when they put back the stones again where it's fallen from, then we can see the perfection of that wall, the building. அந்த கட்டடத்தின் நிறைவை, பூரணத்தையும் அழகையும் நாம் பார்க்க முடியும். ஸோ இந்த விழுந்த கற்களை அவர்கள் எடுத்து மறுபடியும் இந்த படத்தில் 2ஆம் படத்தில் காமிக்கப்படுகிறது போல வைக்கும் பொழுது மறுபடியும் இந்த கட்டடம் கட்டப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அதே போல கிறிஸ்துவின் சரீரத்திலே ஆண்டவர் உங்களை மறுபடியும் எடுத்து பயன்படுத்த ஆசைப்படுகிறார். நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக நீங்கள் நினைக்கலாம், ஒதுக்கப்பட்டவர்கள் நினைக்கலாம். ஆண்டவர் உங்களை மறுபடியும் எடுத்து சரியான இடத்துல வைக்க ஆசைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அதே போலதான் எருசலேம் மதிலும் கூட நெகேமியா விழுந்த கற்களை எடுத்து ஜனங்களை கொண்டு வைத்து எடுத்து மறுபடியும் அந்த வாளை, அந்த மதிலை கட்டினவராக இருந்தார். நெகேமியா also same, he used the burnt stone, the fallen stone, and he put it back the place where it fallen from. எங்கே விழுந்ததோ அந்த இடத்தில் நெகேமியா அந்த கற்களை வைத்தவராக இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் இன்னும் அவ்விதமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக, who are the burnt? யார் எரியப்பட்ட கற்களாக இருக்கிறார்கள், அல்லது யார் எரியப்பட்டவர்கள்? பிரியமானவர்களே, those who have been crushed, bruised and burnt. அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிகள் மிதிக்கப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, எரிக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம். வேதனை உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம். எதனாலே நாம் இப்படி நடந்தது? why this happened? by the foolishness of sin. நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக இருக்கலாம், by circumstances of life. வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் நாம் இருக்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நம்மை பல விதத்தில் நம்மை தள்ளி ஒதுக்கி வைத்து இருக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கிறேன். நீங்கள் யாருக்காவது ஏதோ ஒரு காரியத்தை எழுதியிருப்பீர்கள், அந்த காரியத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மேல் தவறான ஒரு ஆக்ஷனை எடுத்திருக்கலாம். I want to give one example. You may have written something about someone, but it misunderstood. So likewise, people have faced a lot of challenges in their life. ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அநேக சவால்களை சந்தித்திருக்கிறார்கள். and some are burnt from delayed promises or answers to prayer. அநேகர் எப்படியாக வேதனை எரிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தாமதமாக இருக்கலாம், ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் கூட இருக்கலாம். and some are burned by their own choices or choices of others. அநேகர் எப்படி தள்ளப்பட்டவர்கள், எரிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என்று சொன்னால், அவருடைய சொந்த விதமான காரியத்தில் விழப்பட்டவர்களாக அல்லது மற்றவர்கள் மூலமாக தள்ளப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். still others are burned from the demand of the call of God on their lives. இன்னும் அநேக தேவனுடைய அழைப்பு ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால, அழுத்தமாக இருக்கிறதுனால அதிலும் அநேக தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை கூட இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து பார்க்கலாம். and thirdly, we can see by exploitation of others. மற்ற அநேகர் மூலமாக நாம் நியாயமில்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் போயிருக்கலாம். பிரியமானவர்களே, you have treated unfairly. ஒருவேளை உங்களை சரியான முறையில் உங்களுக்கு நியாயங்கள் கொடுக்காமல் இருக்கலாம். or people took advantage on you. ஜனங்கள் உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம், அவர்களுடைய லாபத்திற்கு உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். or by rejection of others. மற்றவர் மூலமாக நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஸோ யார் இந்த எரிக்கப்பட்ட கற்கள்? பிரியமானவர்களை, யார் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார்கள்? பாவத்தில் உள்ளவர்கள், பாவத்தில் விழுந்தவர்கள், வாழ்க்கையின் சூழ்நிலைகள், மற்றவர் மூலமாக அநீதியான நியாய தீர்ப்பு கிடைத்திருக்கலாம், மற்றவர் மூலமாக நாம் தள்ளப்பட்டவர்களாக நாம் இருக்கலாம். ஸோ பிரியமானவர்களே, ஆண்டவராக தேவன் இந்த கற்களை பயன்படுத்துகிற தேவனாக
தேவனாக இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பயன்படுத்தக்கூடிய கற்களை குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. The usefulness of the burnt stones was questioned by Sanballat. Sanballat questions, who are these feeble Jews? சன்பலாத் கேட்கிறார், இந்த அற்பமான யூதர்கள் யார் என்று அவர் கேட்கிறவராக இருந்தார். And they are working themselves to death. Are they trying to get done in a day? அவர்கள் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரே நாளிலே செய்து முடிக்க முடியுமா என்று சொல்லி சன்பலாத் கேட்டவராக இருந்தார். Will they use those burnt stones out of their rubbish? இந்த மண்மேடுகளாய் கிடக்கிற இந்த கற்களை, எரிந்த கற்களை அவர்கள் பயன்படுத்த முடியுமா என்று சொல்லி சன்பலாத் மிகவும் கேவலமாக அவர் பேசினவராக இருந்தார். பிரியமானவர்களே, இன்று அதே போல உங்களுக்கும் எனக்கும் பலவிதமான அழுத்தங்கள் வரலாம். You may have a same kind of a pressure on you. For the believers, people may say, how come we can use him back or what? எப்படி மற்றவர்களை பயன்படுத்த முடியும் என்று சொல்லி கேட்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனுக்கு முன்பதாக விசேஷமானவர்களாக இருக்கிறீர்கள். And Tobiah the Ammonite declared that even a fox will tear it down. தோபியாவும் அம்மோனியாவும் என்ன செய்தார்கள் என்றால் பிரியமானவர்களே, ஒரு நரி கூட இதில் ஏறினால் அது விழுந்துவிடும் என்று சொல்லி அவ்விதமாக கேவலமாக அவர் பேசினவர்களாக இருந்தார்கள். There are some burnt stones that need to be revived, recovered and restored today. இன்றைக்கு அநேக எரிந்த கற்கள் அல்லது விசுவாசிகள் இன்றைக்கு மறுபடியும் புதுப்பிக்கப்பட வேண்டும், அவர்கள் மறுபடியும் மீட்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவராக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாக இருக்கிறார். So who is to revive the burnt stone? யார் இந்த எரியப்பட்ட கற்கள், தள்ளப்பட்ட கற்களை புதுப்பிக்க முடியும்? பிரியமானவர்களே, யார் அதை செய்ய முடியும்? It was a duty of Christ. அது கிறிஸ்துவுடைய வேலையாக, கிறிஸ்துவுடைய பங்காக இருக்கிறது. If you read Luke chapter 4 verse 18, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை குறித்து அங்கே சொல்லுகிறது. If you read Luke chapter 4 verse 18 says about the purpose of Christ to this earth. இயேசு எதற்காக வந்தார்? ஒடுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்களுக்கு அவர் விடுதலை கொடுப்பதற்காக அவர் வந்தவராக இருந்தார். Jesus came to this earth to heal the broken hearted. உடைக்கப்பட்ட இருதயங்களை அவர் தேற்றும்படியாக வந்தவராக இருந்தார். To preach deliverance to the captives. அவர்கள் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, பிரசங்கம் பண்ணும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த எரியப்பட்ட தள்ளப்பட்ட கற்களை மறுபடியுமாக புதுப்பிக்க முடியும். அதே நேரத்தில் it is our duty, the church duty as well. நம்முடைய பங்கு அதே நேரத்தில் சபையுடைய பங்காக இருக்குது. நீங்கள் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உங்களில் யாராவது பாவத்திலே விழுந்திருப்பாரானால் அவனை மறுபடியுமாக அவனுடைய பேசி அவனை மறுபடியும் மீட்டு கொண்டு வருகிறது நம்முடைய பங்காக இருக்கிறது. பிரியமானவர்களே, if you see any man, if a man be overtaken in a fault, ye which are spiritual, restore such an one in the spirit of meekness, considering thyself lest thou also be tempted. இப்படிப்பட்ட மனுஷனை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? அவர்களை மறுபடியும் மீட்டு கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு சபையில தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட அல்லது வேண்டாம் என்று சொன்ன ஜனங்களை மறுபடியும் நாம் கொண்டு வருவது நம்முடைய கடமையாக, நம்முடைய வேலையாக இருக்கிறது. இந்த டெக்ஸ்ட் நெகேமியா chapter 4 verse 6, the people had a mind to work together. இந்த ஜனங்களுக்கு ஒன்றாக வேலை செய்யும்படியாக எண்ணம் இருந்தது என்பதை நீங்கள் நானும் பார்க்கலாம். The Bible says in Nehemiah chapter 4 verse 6, the people had a mind to work. அவர்களுக்கு ஒரே சிந்தை இருந்தது. இன்றைக்கு தள்ளப்பட்ட ஜனங்களை மறுபடியும் கட்டி கொண்டு வருவதற்கு நமக்கு ஏக சிந்தை கண்டிப்பாக இருக்க வேண்டும். What they did, they dug up the burnt stone to put in the wall. அவர்கள் மறுபடியும் அந்த மண்மேடுகளாக இந்த கற்களை நோண்டி எடுத்து அந்த மதில்களை வைத்தவர்களாக இருந்தார்கள். So Nehemiah was responsible for the placement of each stone in its proper place. அப்ப நெகேமியாவுக்கு ஒரு பங்கு இருந்தது. என்ன பங்கு என்றால் அந்த கற்களை சரியான இடத்துல வைப்பதற்கு அவருக்கு ஒரு பங்கா இருந்தது. அதே போல இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அந்த வேலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. விழுந்தவர்களை, தள்ளப்பட்டவர்களை, ஊழியம் வேண்டாம் என்று போனவர்களை மறுபடியும் மீட்டு
அவர்களை அதே ஸ்தானத்தில் கொண்டு வருகிறது உங்களுடைய வேலையாக இருக்கலாம். the big stones, big ones, little ones, old ones, colored ones and all shapes, எல்லா விதமான கற்களாக இருக்கலாம். சிறியவர்களாக இருக்கலாம், சிறிய கற்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், அல்லது எத்தனை விதமான ஷேப்பாக கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, அந்த கற்களை எல்லாம் மறுபடியுமாக நாம் பயன்படுத்த வேண்டும், மறுபடியுமாக கொண்டு வர வேண்டும். யாராக இருந்தாலும் கூட பரவாயில்ல, வாலிபராக இருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம், பெரியவர்கள் விழுந்து போயிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், அவர்கள் எல்லாவற்றையும் மறுபடியும் நாம் கொண்டு வந்து தேவனுடைய ஊழியத்திலே அந்த ஆலயத்தை நாம் கட்டுவதற்கோ அல்லது சபையின் ஊழியத்தை கட்டுவதற்கோ அவர்களை நாம் பயன்படுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஸோ பிரியமானவர்களே, முடிவிலே நான் ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். The church must initiate restoration. சபை இந்த மறுசீரமைப்புக்கு ஒரு முயற்சியை சபை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, the Jews worked together to rebuild the wall. If you read chapter 3, நீங்கள் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த யூதர்கள் இந்த மதில்களை கட்டும்படியாக ஒன்றாக இணைந்து அவர்கள் வேலை செய்தவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு சபையும் ஒன்றாக இணைந்து வேலை செய்யும் பொழுதுதான், செயல்படும் பொழுதுதான் நாம் பெரிய காரியங்களை நாம் சாதிக்க முடியும். The body of Christ must work together to build the kingdom. தேவனுடைய சரீரமானது ஒன்றாக இணைந்து வேலை செய்யும்போதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட முடியும். பிரியமானவர்களே, ரெஸ்டோரேஷன் இஸ் a starting place for revival and renewal. இந்த எழுப்புதலுக்கும் புதுப்பித்தலுக்கும் இந்த மறுசீரமைப்பு தான் ஆரம்பப்படியாக இருக்குது. ஒரு மனுஷன் மறுசீரமைப்பு அடையும் பொழுது ஆண்டவனுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலையும் புதுப்பித்தலையும் கொண்டு வருவார். The Lord will bring revival and renewal when person restored, and the Almighty God will work in him. ஆண்டவராக தேவன் அவன் மூலமாய் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறவராக இருக்கிறார். Come friends, let us rise up to build the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் மறுபடியும் எழும்புவோம். Come, let us rise up to build the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தை கட்டுவதற்கு நாம் மறுபடியும் எழும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, restoration includes renewal of the spirit and relationship. இந்த மறுசீரமைப்பு எதெல்லாம் இணைக்கப்படுகிறது, எதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் புதுப்பித்தல், நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, சங்கீதம் 51:10-12 வரை நீங்க விதமாக வாசிக்கலாம். You can read Psalm 51 verse 10 to 12. Create in me a clean heart, O God, and renew a right spirit within me. சங்கீதம் 51:10 விதமாக சொல்லுகிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதியும். And verse 12 says, 12ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, restore unto me the joy of thy salvation and uphold me with thy free spirit. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது இரட்சத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். ஸோ பிரியமானவர்களே, இன்றைக்கு சபைகளிலே அநேக கற்கள் தள்ளப்பட்ட கற்களாக இருக்கிறது. அநேக விசுவாசிகள் தள்ளப்பட்ட கற்களாக இருக்கிறார்கள், தள்ளப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை அப்படியாக நாம் விட்டுவிட முடியாது. பிரியமானவர்களே, அவர்களை மறுபடியும் நாம் கொண்டு வந்து எந்த ஸ்தானத்தில் அவர்கள் விழுந்தார்களோ அந்த ஸ்தானத்தில் மறுபடியும் வைக்க முடியாத கர்த்தர் உங்களுக்கு இந்த நெகேமியாவுடைய அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has given you the call of Nehemiah today to bring back the people who have pushed aside, who have fallen. Bring them back and put them back into the position where they have fallen from. அவர்கள் எங்கே விழுந்தார்களோ அந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டியது உங்களுடைய கடமையும் என்னுடைய கடமையாக இருக்குது. This is your responsibility and also my responsibility to bring them back and put them back into the place where they have fallen. எங்கே விழுந்தார்களோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய சபையை மறுபடியும் ஒரு சீரமைப்புகளாய் கொண்டு வர ஆசைப்படுகிறார். God want to bring a restoration in our church, in believers' life. Why? Because God want to bring a great revival and renewal in this nation, also in our church. Why God want to do this restoration? Because God want to bring revival and renewal in among our believers, or in our personal life. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அதை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. Come, let us pray. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். Living God, we want to thank you for your word, O Lord. Lord, we know that you are the one who will bring a restoration. ஆண்டவரே, நீர் மாத்திரமே மறுசீரமைப்பை கொண்டு வருவீர். ஆண்டவரே, Lord, we know that restoration is the starting place for revival and renewal. ஆண்டவரே, புதுப்பித்தலுக்கும் எழுப்புதலுக்கும் இந்த மறுசீரமைப்பு ஒரு ஆரம்பப்படியாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய ஆவியை புதுப்பியும், எங்களுடைய உறவை புதுப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, renew our spirit, renew our relationship, O Lord Jesus. Lord, thank you for the call of Nehemiah for us today.
நெகேமியுடைய அழைப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. கம் let us build together. வாருங்கள் நாம் எல்லோருமா சேர்ந்து கட்டுவோம் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த அழைப்பை நாங்கள் பெற்று அதை நாங்கள் செயல்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. நெகேமியா ஒரு தைரியமுள்ள ஒரு மனுஷன், நெகேமியா ஜெபிக்கிற ஒரு மனுஷன், நெகேமியா செயலிலே காமித்த ஒரு மனுஷன், திறமையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். நெகேமியா man of courage, ability, a man of action. Lord, help us to do the same today. நாங்கள் செயலிலே இறங்குற ஒரு விசுவாசிகளாய் காணப்பட உதவி செய்யுங்க. இப்படி வார்த்தை மத்தியில் தெளிவாக வந்ததற்காக நன்றி. இப்படி பிள்ளைகளை தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். செய்தி கொடுத்த போதகருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நம்ம காணிக்கையும் தசம பாகத்தையும் நம்ம சேகரிக்க இருக்கின்றோம். வாருங்கள், இந்த வேளையிலும் கூட நாம் யாவரும் எழுந்து நின்று எழுப்புதல் கீதம் 385 திருப்பாதம் நம்பி வந்தேன் என்ற இந்த பாடலை நாம் பாடுவோம். Friends, we are going to collect our tithes and offering. Come, let us stand and we shall sing the closing hymn, திருப்பாதம் நம்பி வந்தேன். கண்டடைந்தே
சபையார் அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் கூட ஒரு சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். சிறியோர் ஊழியம் இப்படியாக நம்ம சீக்கிரமாக ஆரம்பிக்க போகின்றோம். 24ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் சிறியோர் ஊழியம் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கட்டட பணி குழு கூட்டம் எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் மாதத்தில் மாலை 7:30 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். இருமொழி திருச்சபை ஜெப நேரமானது 28ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் 8 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். அன்பானவர்களே, இதில் நீங்க கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஜூம்ல வரும் பொழுது முடிந்தால் ஒரு 5-10 நிமிஷம் முன்னுக்கே நீங்கள் வரும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, every time that you are logging into our Zoom ministries, I would like to encourage you, please log in 5 or 10 minutes before the actual time. முதலாவதாக நம்ம திருச்சபையின் முதலாவதாக ஸ்தல மாநாடு எதிர்வரும் 4ஆம் தேதி 2வது மாதத்தில் அன்று இரவு 7:30 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். இந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, இது தேவனுடைய வரைபடத்தின் திட்டம் என்கிற ஒரு வெபினார் நம்ம செய்ய இருக்கின்றோம். 19ஆம் தேதி 2வது மாதத்திலும் 26ஆம் தேதி 2வது மாதத்திலும் மற்றும் 6ஆம் தேதி மார்ச் மாசத்திலும் ஜூம் வழியாக நடைபெறும். இது ஒரு 3 பிரிவுகளாக நம்ம இப்படியாக செய்ய இருக்கின்றோம். உங்களுக்கு அந்த லிங்க் வரும். தயவாக அந்த லிங்க்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுமாறு என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அருள் திரு விக்டர் வேதமணி எழுதின லென்த் மெடிடேஷன் புஸ்தகம் இப்பொழுது விற்பனைக்கு உள்ளது. நீங்கள் திருச்சபைக்கு வந்து அலுவலகத்தில் பத்திரிகை கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் போஸ்ட் மூலமாக கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேல் விவரங்களுக்கு நீங்கள் தயவு செய்து திருமதி உமாதேவி அவர்களை கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எண்களிலே தொடர்பு கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சிறுகுழு அறிவிப்பு. நீங்கள் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை கோலாலம்பூர் அங்கத்தினரானபடியால் உங்களுக்கு நெருக்கமான விசுவாசிகளுடன் ஒரு சிறு ஐக்கியத்தின் ஒரு பகுதியாக இருப்பது நல்லது. இப்பொழுதே ஒரு சிறு குழுவில் சேரவும். பதிவு செய்ய நீங்கள் திரு ஏ டேவிட் அவர்களை கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களில் தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு அருகில் உள்ள ஒரு குழுவை நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அன்பானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. MCO காலகட்டத்தில் சபை அலுவலகம் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், MCO காலகட்டத்தில் சபை அலுவலகம் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். இதுதான் இக்காலத்தின் அறிவிப்புகளாக இருக்கிறது. வாருங்கள், இந்த வேளையிலும் கூட நம்ம எழுந்து நின்று இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் எழுதி நின்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் காண்பித்த உம்முடைய அன்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Father God, we want to thank you for your love, for your mercy and grace. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளை தள்ளப்பட்டவர்களாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் நொறுக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கலாம் கர்த்தாவே. Many times in our life, oh Father, we may crushed, we may burnt, we may push aside. But today, Lord, you are giving us a call to come back to you, to serve you again, Lord. தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட எங்களை மறுபடியும் நீ அழைத்து உன்னை நான் பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த ரெஸ்டோரேஷன் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த மறுசீரமைப்பை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாங்க அப்பா. எங்களுடைய சபையிலே கொண்டு வாங்க ஆண்டவர். Lord, we pray that you bring a restoration of our life in our church, oh Lord. Every stones, every member of the church are important for you. ஒவ்வொரு சபை அங்கத்தினர்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை கொண்டு இந்த சபையிலே பெரிய காரியங்கள் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you use each and every member of this church to build this church, oh Lord, to build ministry of this church. இந்த சபையின் ஊழியங்களை கட்டுவதற்கு பயன்படுத்தும் அப்பா. ஆசீர்வதியும் அப்பா. காயங்களை ஆற்றும் சமாதானத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you heal every hurts. And Lord, we pray that you bring restoration. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம்.
ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. Shalom.